வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பெஷின் த பேரில் வந்து பார்த்திங்கன்னா நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் உண்மையிலே அதில் வேறு லெவலில் மேட்சஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. அதில் என்னென்ன மேட்சஸ் பெஸ்ட்டாக இருந்துச்சு, என்னென்ன ஸ்டோரி லைன் வைஸ் எது பெஸ்ட்டானு சொல்லி வரிசையாக பார்க்கலாம். ஸோ ஓகே, இன்றைக்கான கொஸ்டின் என்னென்னா, நீங்கள் பெஷின் த பேரில் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 10:30 பார்த்துருந்தீங்கன்னா அந்த இதில் எந்த ஒரு மேட்சஸ் வந்து நல்லா இருந்துச்சு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, நம்பர் ஒன் என்னென்னா, ஃபஸ்ட்டு மேட்ச்சு அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோடு தான் வந்தார். அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோடு வந்து உள்ளே வந்தோடனே என்னென்னா கெவின் ஓட்ஸ் உள்ள வந்தார். ரெண்டு பேருமே ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான மேட்ச்சை தான் வந்து அவங்க வந்து இந்த ஃபஸ்ட் எடுத்தோன்னே அப்படி பண்ணிக்கிட்டாங்க, கை கொடுத்துக்கிட்டு. ஏன்னா இந்த ஒரு மேட்ச் பார்த்ததே இல்லை நான். என்ன ஆச்சுன்னா, இந்த மேட்ச்சில் வந்து ஸ்டோரி லைன் வைஸ் பார்த்தோம்னா புதுசாக ஒரு ஸ்டோரி லைனு. அதாவது இவங்க என்னென்னா, பெஷின் த பேரில் முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்டாக தான் மேட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு ஃப்ரெண்டாக தான் மேட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, டாக் டீம் மேட்ச்சு. ஆனால் கடைசி வரைக்குமே அந்த கெவின் ஓட்ஸ் வந்து சாம்பியனுக்கு ஆசைப்படுற மாதிரியும் காமிச்சாங்க. ஆனால் வந்து அவர் வந்து டைட்டில் எடுத்து வர ஸ்மாக் டவுனில் வந்து பார்த்திங்கன்னா கோடிட்டே கொடுத்துட்டாரு. ஆனால் எந்த மாதிரி ஸ்டோரி கொண்டு வராங்க இன்னும் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் மேட்ச் வைஸ் பார்த்திங்கன்னா பெஷின் த பேரில் ஒரு நல்ல மேட்ச் தான் கொடுத்துருந்தாங்க. கோடி அண்ட் கெவின் ஓட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே அட்டாக் பண்ணிக்கிட்டாங்க. ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஏற்கனவே நம்ம கோடி விடுவார் சொல்லியிருப்பார், நான் வந்து ஆஃப் ஏரில், அதாவது கேமரா மட்டும் ஃப்ரெண்டில், நாங்கள் ஆஃப் ஏரில் வேறு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கெவின் ஓட்ஸ் வந்து தரமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார். ஒவ்வொரு மூசியும் கோடியோட ஒவ்வொரு மூசியும் அந்த கிராஸ் ரோட்ஸ் தவ்வி கொடுக்குற அதெல்லாம் ஸ்டன்னர் கொடுத்துருப்பாரு. அவர் தவ்வி ஆர்கே மாதிரி ஒன்று போடுவார்ல, அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சூப்ளெக்ஸ் போட்டு விட்ருவார். வேறு லெவலாக மேட்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த மேட்ச்சில் கோடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீல இன்ஜூரி ஆன மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதாவது நீல அப்பப்போ வந்து காலை பிடிச்சிருக்கார், அவரோட மூவ்ஸை வந்து சரியாக போட முடியாது. டாப் ரோப்லேருந்துலாம் டப்புன்னு கீழே விழுவாங்க, சுப்ளெக்ஸ் போடுவார், வேறு லெவலாக இருக்கும். நம்ம ப்ரைஸ் ஃபைட்டர் கெவின் ஓட்ஸ் அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. திருப்பி அகைன் வந்து ரீமேட்ச் நடக்கும், அங்கே சூப்பர் கிக் கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு நீலே அட்டாக் பண்ணுவார். அவர் வந்து நம்ம கோடியோட வந்து கதற வருவார். ஏன்னா ஏற்கனவே ஸ்மாக் டவுன்ஸ் இருப்பாங்க, எனக்கு நீ இன்ஜுரி இருக்குது, ஆனால் பரவாயில்ல நான் மேட்ச் கம்ப்ளீட் பண்ணி தரேன், ஒரு ஸ்டன்னர் போடுவார். அகைன் கோடியோட வந்து கிராஸ் ரோட்ஸ் போடுவாங்க. 2 கிராஸ் ரோட் போட்டு முடிச்சப்போ 3ஆவது கிராஸ் ரோடு அப்போ அகைன் ஒன்று ஸ்டன்னரு. அந்த மூமெண்ட்லாம் வேறு லெவலாக இருக்கும். நைட்டு பார்க்கும்போது அங்கே ஜெர்மனி ஆடியன்ஸ் தான் அவங்க சவுண்டெல்லாம் பிச்சு உதறிட்டாங்க. கடைசியில் கோடி ரோடு வந்து அந்த மேட்ச்சை முடிச்சு விட்ருவார். முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கெவின் ஓட்ஸ் வந்து முழிப்பார், என்னென்னு பண்ணுறது தெரியாமல். ஆனால் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா கை கொடுத்து ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. இதுக்கப்புறம் இவங்க ஃப்ரெண்டாக இருப்பாங்கன்னு தெரியல. ஆனால் அடுத்து நடக்க போகிற ஸ்மாக் டவுனில் கண்டிப்பாக கெவின் ஓட்ஸ் ஹீல் ஆக போகிறாரு. அகைன் ஒரு மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா பேட் பிளட்டில் பண்ண தான் போகிறாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், இது கன்ஃபார்ம் நான் சொல்கிறேன், பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்த்தலாம். நம்பர் டூ என்னென்னா, நம்மளோட ட்ரூ மைடர் உள்ளே வந்துட்டார். இந்த பெஷின் த பேரிலோட மெயின் ஈவெண்ட்டே இது தான் வைக்கணும். அதாவது என்னென்னா, ட்ரூ சிஎம் பங்கான மேட்ச் வந்து சத்தியமாக சொல்கிறேன் வேறு லெவலில் மிரட்டி விட்டாங்க. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா சிஎம் பங்க் ஸ்ட்ராப் மேட்ச்சை தரமாக யூஸ் பண்ணியிருப்பார். சிஎம் பங்கும் சரி ட்ரூவும் சரி அடித்து முதுகில் ஒவ்வொரு அடியுமே கீரெல்லாம் விழுந்திருக்கும், வேறு லெவலாக இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுமே அந்த வழியை உணர்ந்துருப்பாங்க. கஷ்டப்பட்டு நம்மளை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாங்கன்னா சாதாரணம் கிடையாது. இவங்களோட ஸ்டோரி லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபெக்ட்டு. ஸ்டோரி லைன் வந்து ஒரு கிரேட்னஸ் லெவலாக கரெக்டாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இங்கே ஸ்ட்ராப் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா சிஎம் பங்கும் சரி ட்ரூ சரி வச்சு அடி அடிச்சு ஒவ்வொரு ஃபினிஷர் மூவ்ஸு டேபிளில் தூக்கி போகிறது, கமெண்ட்ரி டேபிள் அடிக்கிறதுன்னு சொல்லி வச்சு செதற விட்ருவாங்க. அந்த மேட்சை ஒவ்வொரு மூமெண்ட்டையும் செதுக்கியிருப்பாங்க. ஒவ்வொரு மூமெண்ட்டையுமே ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக எக்ஸைட்மெண்ட்டாக கொண்டாடி இருப்பாங்க. இதில் வந்து சேரில் தூக்கி போட்டிருப்பார் சிஎம் அங்கு வந்து பார்த்திங்கன்னா திணறி இருப்பார். இந்த மேட்ச் வைஸ் பார்த்திங்கன்னா சடனாக என்ன நடக்கும்னா, ட்ரூ மைண்டர் சிஎம் அங்கு நெத்தியிலேருந்து பிளட்டு வர ஆரம்பிச்சிடும். ட்ரூ மைண்டர் அடிச்சு ஒரு வேளை சிஎம் அங்கு இந்த மாதிரி தோக்கடிச்சிருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் சிஎம் அங்கு அதை விட்டு கொடுக்கல. என்ன கான்செப்ட்னா, பிரேஸ்லெட்டு தான். அந்த பிரேஸ்லெட்டை கலட்டி கரெக்டாக அந்த ரிங் கார்னரில் வச்சுட்டாருன்னா நம்ம சிஎம் அங்கே வந்து வின்னரு, இப்படி இல்லைன்னா லாஸு. அதான் மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் வேறு லெவலாக சிஎம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா டேபிளில் தூக்கி போட்டுப்பார் ட்ரூ மைண்டர். அப்புறம் சிஎம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரேஸ்லெட்டை கலட்ட ட்ரை பண்ணுவார், ஆனால் முடியாது, ரொம்ப கதறிடுவார் இந்த மேட்ச். அப்புறம் நான் ட்ரூ மைண்டர் இந்த பிரேஸ்லெட்டு தானே ஆசைப்பட்டேன் அப்படின்னு அதை பிக்கப், அதாவது அதை வந்து அப்போ தான் காட்டுவாங்க அந்த மேட்ச்சில். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிஎம்முக்கு வந்து ஹீலாக மாறிடுவார். அதாவது கொடூரடி அடிக்க ஆரம்பிச்சிடுவார் நம்ம ட்ரூ மைண்டரை. தன்னோட ஃபினிஷர் மூவ் போட்டு அவர் வந்து கீழே படுத்துடுவார். அந்த பிரேஸ்லெட் எடுத்து கரெக்டாக ரிங்கோட கார்னரில் வச்சுருவார். வச்சக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் முடிஞ்சு நம்ம சிஎம்முக்கு வந்து தைரியமாக நிற்பார், அது கெத்தாக நிற்பார், கால் மேலே காலை, அது அவர் மேலே நெஞ்சு மேலே காலை போட்டு நிற்பார். இந்த மேட்ச்சில் வந்து இதான்ப்பா மேட்ச், அப்படி இருந்துச்சு மேட்ச்சு. ட்ரூ வர்சஸ் சிஎம் பங்கான மேட்ச் வந்து என்னோட வந்து பார்த்திங்கன்னா 5 கொடுப்பேன், அந்தளவுக்கு இருந்துச்சு. மேட்ச்சை பார்க்கும்போது ஒவ்வொரு மூமெண்ட்டும் வேறு லெவலாக இருந்துச்சு, ஒவ்வொரு மூமெண்ட் எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நம்பர் 3 நம்ம வச்ச பேர் வந்து பார்த்திங்கன்னா டீம் பிளாக்கு. அவங்களுக்கும் டாக் டீம் சாம்பியனாக அவங்களுக்கு மேட்ச் வந்து தரமாக போய்கிட்டு இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் என்னென்னா அவங்க ஒரு புதுசாக ட்ரை பண்ணாங்க. அதாவது என்னென்னா ஒவ்வொரு ஃபினிஷர், அதாவது ஒவ்வொரு டாக் டீம் மூவ்ஸையுமே 2 பேர் சேர்ந்து டபுளாக வேறு லெவலில் பண்ணாங்க இந்த மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஜாட் கிரேட் இல்லை, அது ஆட மாட்டேங்குது. ஒரு சில மூவ்ஸ்லாம் வேறு லெவலில் பண்ணாங்க. அவங்களோட ஸ்ட்ரென்த்து அண்டு
டஃப்னஸ்ஸு வேறு லெவலில் மிரட்டி விட்டாங்க. இவங்க 2த்துக்கான ஒரு டாக் டீம் வந்து கரெக்டாக செட் ஆகுதுன்னு தான் சொல்லலாம். ஏற்கனவே இவங்க வந்து டாக் டீம் சாம்பியன் வின் பண்ணது காரணம் என்னென்னா கேஷ் ஆஃப் த கேசல் வந்து அவங்களோட ஏரியா, அதாவது அவங்களோட ஹோம் டவுன். அதனால தான் வின் பண்ண வச்சாங்க. ஏன்னா ஹோம் டவுனில் தோக்கடிக்கக்கூடாதுல, அதனால தான் வின் பண்ண வச்சாங்க. இந்த மேட்ச் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இது அவங்க டைமே இல்லை. நம்ம பிரியங்கா பிளரரும் ஜாட் கிரேடரும் வந்து பார்த்திங்கன்னா தரமான ஒரு ஃபினிஷர் மூவ், தரமான ஒவ்வொரு டாக் டீம் மூவ்ஸையும் வேறு லெவலில் செதுக்கி வச்சுருக்காங்க. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாட் கிரேடரும் பிரியங்கா பிளரரும் அசால்ட்டாக வின் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச் வந்து அகைன் வந்து டைட்டில் வந்து வின் பண்ணிட்டாங்க. அவன் தன்னோட ஃபினிஷர் மூவ் போட்டு வேறு லெவலில் அந்த மேட்ச் வந்து முடிச்சிட்டாங்க. அகைன் வந்து செகண்ட் டைம் ஒரு டாக் டீம் சாம்பியன் ஆகிட்டாங்க. இவங்களுக்குள்ள ஒரு பிரிவு ஏற்படுமான்னு நினைத்துறேன். அப்புறமா நெக்ஸ்ட்டு நம்பர் 4 என்ன, இது வந்து ஸ்மாக் டவுன் நடந்துச்சு. எல்லா நைட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் சேலஞ்ச் வந்து சொல்லியிருந்தார். இது வந்து பெஷிந்த பேர்லியில் நடக்க வேண்டியது, ஆனால் ஸ்மாக் டவுன்லேயே பண்ணிட்டாங்க. ஆனால் அதில் யார் வந்து அக்செப்ட் பண்ணாங்கன்னா ஏஜேன்னு நினச்சோம், நம்ம லோகன் பால் நினச்சோம். ஆனால் வந்தது லூக்ரி கைசர் தான் வந்தார். லூக்ரி கைசர் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா இது வந்து ஜெர்மனின்றது அவரோட ஹோம் டவுனு, அதனால தான் இந்த ஒரு மேட்ச் வந்து பண்ண வச்சிட்டாங்க WWE. ஆனால் எல்லா நைட்டும் அண்ட் லூக்ரி கைசரும் நான் எதிர்பார்க்கல இவர் வரும். ஆனால் இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நார்மல் தான். நார்மலாக ஏதோ நார்மல் மேட்ச் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த டைட்டில் டிஃபெண்ட் மேட்ச்சே இல்லை. எல்லா நைட்டை வந்து அசால்ட்டாக பின் பண்ணிட்டா, அவர் ஃபினிஷர் மூவ் போட்டு அசால்ட்டாக பின் பண்ணி இந்த மேட்ச் வந்து முடிச்சு விட்டார் ஈஸியாகவே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 5 என்னென்னா நம்ம டாமினிக் மிஸ்டீரியோ லிவ் மார்கன் வர்சஸ் டெரர் ட்வின்ஸ் அவங்களுக்கான ஒரு மேட்ச் தான். இந்த மேட்ச் ஸ்டார்டிங்லேயே இவங்க என்னத்தான் பண்ணுறாங்கன்னு தெரியல. இது WWE இல்லை 18+WWE தெரியல. அப்பப்போ இந்த மாதிரி வர செஞ்சிடறாங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ரியா வந்து அவங்களோட தனியோட அட்வான்டேஜை செலுத்துகிறாங்க. ரியா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாய்ஸு கேர்ள்ஸும் கூட பார்க்காம வச்சு டாமினிக்கும் சரி யார் வந்தாலும் சரி அடித்து தூக்கி ஸ்மாஷ் பண்ணி விட்றாங்க. வேறு லெவல் இவங்க ஆட்டிடியூடு அந்த மாதிரி கொண்டு போயிருந்தாங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். இவங்க வந்து ஹீல் கேரக்டர் பண்ணாங்க. இப்போ ஆனால் ஃபேஸாக தான் இருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் மாதிரி பண்ணுறாங்க. ஒவ்வொரு மூவ்ஸுமே தரமாக பண்ணுறாங்க. இங்கே வந்து சரி டேமினும் சரி 2 பேருமே தன்னோட ஃபினிஷர் மூவ் போட்டு பின் பண்ண பார்ப்பாங்க. அங்கே வந்து ஜட்மெண்ட் டே இன்வால்வ் ஆயிடுவாங்க. கரெக்டாக ஜட்மெண்ட் டேயில் ஜேடி மெக்டானா அண்டு கேர்லிட்டோ ஃபின்பாலர் எல்லாமே சேர்ந்து வந்து அட்டாக் பண்ணிடலாம். ஆனால் இதெல்லாம் தடுத்து நம்ம டேமின் அண்ட் டெரர் ட்வின்ஸ் வந்து வின் பண்ணி விட்ருவாங்க இந்த மேட்ச்சை. இதுக்கப்புறம் உங்கள் ஸ்டோரி எப்படி இருக்குன்னா அகைன் ஃபின்பாலர் டேமினுக்கான ஒரு பேட்மிண்டன் மேட்ச் வந்து பார்க்கலாம். நம்பர் 6 மெயின் ஈவெண்ட் டைம் தான். நம்ம வைப்பர்வில் ராண்டி வந்துடுவார், இம்பீரியம் தலைவர் குந்தர் வந்துடுவார். இவங்களுக்கான நேர் பார்க்கும் போதே தெரியும். நான் வந்து என்ன நினச்சேன்னா இந்த மேட்ச்சை பார்க்கும்போது ராண்டி தான் வின் பண்ண போகிறாரு, அகைன் வந்து சாம்பியன் ஆக போகிறான்னு நினச்சேன். ஏன்னா ராண்டி வந்து அப்படி பண்ணுறாங்க WWE. இந்த மேட்சோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. ராண்டி சரி குந்தரும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மேட்ச் வந்து முடிச்சு விட்ருப்பாங்க. ஏன்னா ராண்டியை வந்து இது வரைக்கும் தோக்கடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த மேட்சாவது வின் பண்ண வைப்பாங்க, ராண்டி வந்து 15 டைம் சாம்பியன் ஆக வைப்பாங்க அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த அப்படி நடக்கலை. ஸோ வந்து ராண்டி கஷ்டப்பட்டு பண்ணார், வைப்பர் டிடிடி போட்டார். அப்புறம் குந்தர் வந்து அவரோட சாப்பு போட்டு ராண்டியோட நெஞ்சவே செவக்க வச்சுட்டாரு. அவரோட ஃபினிஷிங் போட்ட போய் தோத்துருவான்னு நினச்சேன். ராண்டி நான் தப்பிச்சிட்டாரு. ஆர்கியூ போட்டோன்னே ராண்டி வின் பண்ணிடுவார்னு நான் நினச்சேன். ஆனால் அதுவும் நடக்கலை. கடைசியில் வெளியெல்லாம் சண்டை போட்டு வேறு லெவலாக பண்ணியிருந்தாங்க. கமெண்ட்ரி டேபிள் உடைக்கிற மூமெண்ட் வேறு லெவலாக இருந்துச்சு. ராண்டி தூக்கி போட்டிருப்பாரு. அப்பையும் சரி மேலே வந்து ஒரு ஆர்கியை போட்டு முடிச்சிருவாருன்னு நினச்சேன். ஆனால் குந்தர் வந்து தன்னோட ஃபினிஷர் மூவ் போட்டு அந்த மேட்ச்சை வின் பண்ணிடுறாரு. இந்த மேட்ச் இந்த பெஷிந்த பேர்லியில் 2 மூமெண்ட் வந்து ரெஸ்பெக்ட் ஆச்சு. அவர் வந்து கை கொடுத்துட்டு ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. குந்தர் வந்து தன்னோட டைட்டில் வந்து ரிட்டைன் பண்ணிட்டாரு. கோடியோட மேட்ச் அப்படி தான் இருந்துச்சு. கெவின் ஓவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கை கொடுத்து ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் போயிருக்காரு. ஆனால் இதுக்கப்புறம் தான் தெரியாது அது ரெஸ்பெக்டா இல்லை சூழ்ச்சியான்ட்டு கூடிய சீக்கிரம் தெரியும். ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. See you in my next video. Thank you for watching.